நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதித்யா, பைக்க நிறுத்து, பைக்க நிறுத்து. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ வேகமா வண்டியை ஓட்டுற? சொல்றேன். வா, என் கூட வா. எல்லார்கிட்டயும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா. அண்ணா, நான் சொன்னல இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். பிரியா, I love you. ஆதித்யா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. ஆதித்யா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன்? உன்கிட்ட மனசு விட்டு பேச முடியல, வெளியில எங்கேயும் கூட்டிட்டும் போக முடியல, வேற நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? ப்ளீஸ். சரி விடு. இனிலிருந்து நீ என்ன சொல்றியோ அப்படியே நான் செய்யறேன். ம்? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க. ஆதித்யா, ஆதித்யா, சரி. உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய். நான் உன் பக்கத்துல இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நான் உன் வருங்கால மனைவி. என்ன சொன்ன? வருங்கால மனைவின்னு. இன்னொரு தடவை சொல்லு. வருங்கால மனைவி. இப்ப என்னாச்சு? என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா பயமா இருக்கு. கடைசியில இதெல்லாம் வெறும் கனவா போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஒருவேளை இதெல்லாம் கனவுனா எழுதிருக்காத, தூங்கிட்டே இரு. போலாமா? நம்ம எங்க போறோம்? மறுபடியும் கேள்வி கேட்கணுமா? முதல்ல என் மேல நம்பிக்கை வை. என்ன நம்பு பிரியா. போலாமா? ஆதித்யா, ப்ளீஸ். ஆதித்யா, நிறுத்து, நிறுத்து. ஆதித்யா, இது யாரோட வீடு? உன்னுடைய வீடுதான். இன்னும் கொஞ்ச நாள் இது உன் வீடு. அதாவது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா. ஆதித்யா, நான் மட்டும் தனியா உன் வீட்டுக்கு வர முடியாது. அப்பாவும் சீனுவும் கூட இருக்கணும். நான் முறையா உன் வீட்டுக்கு வரும்போது அவங்களோட தான் வருவேன். அப்புறம் உன் இஷ்டம். 1 minute. ஜெகதீஷ், எங்க இருக்க? ஒரு சின்ன ஹெல்ப். வண்டி எடுத்துக்கிட்டு கேட்டு கிட்ட வா.
ஒன்றும் இல்லை, உன்னோட அண்ணிய அவ அப்பாட்ட கூட்டிட்டு போறியா? உடனே அவங்க வீட்டில் இருக்கிற 3 பேரையும் திரும்ப இங்கே அழைச்சிட்டு வரணும். ஓகேவா? என்னையே பார்த்துட்டு இருக்க? உன் கண்ணு என்ன சொல்லுது? ஆதித்யனை போட்டுமா? சீக்கிரமா வந்துரு. நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். உடனே கூட்டிட்டு வந்துரு. வாங்க. சித்தி, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். ஏன் கேக்குற? இங்க பாருங்க, இப்பவே உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. ஏன்னா பிரியா வரப்போறா. இல்ல ஆதி, இப்ப என்னால வர முடியாது. ஏன்னா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ வேணா ஒரு வேலை பண்ணு, நீ பிரியாவை கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு. ஆனா சித்தி, இன்னைக்கு வர முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வா. ஓகே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். குட். சரி, நான் வச்சிடுறேன். பை. அப்பாடி, வந்துட்டீங்களா? நீங்க போனதுல இருந்து எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் தான், நீங்க சரியா தான் சொன்னீங்க. பிசினஸ் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடை வித்துடலாங்க. நீங்க ஒரு பீச் பங்களா காட்டுனீங்கல்ல, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அங்க தாராவுக்காக ஒரு தனி ரூம் கொடுத்துடலாங்க. அவளும் பெரியவளாயிட்டால, ஹாஸ்டல்ல இருந்து அவளுக்கு தனியா தூங்குறதுதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். தாரா நம்ம கூடவே இருந்தானா நினைச்சு பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட, என்ன சார் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? இங்க பாருங்க சார், அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்க. லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சுல்ல? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? வாடா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்குதான் நம்ம வேலை நடக்கல. ஒரு நல்ல நாளா பார்த்து சைன் பண்ணிட்டு அடுத்த வாரமே வந்து செக்க வாங்கி சொன்னாரு. இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பணம் ரெடியா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். உன் புருஷன் கேட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்படியே அவங்க முடியாதுன்னு சொன்னா நீங்களே அவங்கள ஒரு வழி பண்ணிட மாட்டீங்களா என்ன? சரி, கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் ரிஷி பேசுறேன். உன் கூட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மற்ற விஷயத்தை எல்லாம் நான் நேர்ல சொல்றேன். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இவ்வளவு தூசி? என்ன கிளீன் பண்ற? இந்தா, இது பிடி. பிரியா மட்டும் ஒரு தடவை தும்முனா உன்னுடைய 2 நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். ஓகே? என்ன இது குப்பலாம்? இந்தா, இது பிடி, பிடி. சீக்கிரம் சீக்கிரம், மசமசா நிக்காத. அங்க பா. சேர சரியா வைக்க மாட்டீங்க. அத நான் எடுத்து வைக்கிறேனே. டிஃபன் யார் பண்றா? டீ யார் போடுறா? கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், நீங்க என்னோட பிரியாவை பாத்துக்கோங்க, அது போதும். அப்புறம் அண்ணா, நீங்க
பிரியா அப்பா கூட உட்கார்ந்து பேசிட்டே இருங்க. அவ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே கூடாது. புரிஞ்சுதா? ஓகே. ஏண்டா நான் அவர் கூட பேச மாட்டேனா? ஆமா அப்படி இல்லம்மா. என்ன இது? என்ன ஸ்டைல் இது? டேய் கௌதம், என்ன இவன்? அவன் வரதுக்குள்ள இவன் பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கு. ஆதி என்னடா ஆச்சு உனக்கு? என்ன பண்ற? டேய் 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 இங்க பா ஒரு பூக்கு விழுந்திருக்கு பா. டேய் எல்லாம் சரியாதான்டா இருக்கு. எனக்கே கத்து கொடுக்கறியா நீ? சும்மா இருங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய் என்னடா ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் சரியா தான் இருக்கு. நான் சொல்றத கேளு. முதல்ல மூச்சை இழுத்து விடு. அவ்வளவுதான். கண்ணை மூடுடா. கண்ணை மூடுனா எனக்கு அவ முகம் தான் ஞாபகத்துக்கு வருதுண்ணா. ஓ அக்கா தள்ளுங்க. குடுப்பா. சீனு இது படி ஆ பாத்தப்பா ஸ்வீட் இருக்கு அப்பா, கீழே நான் போட்டு ஒண்ணும் போறேன். குழந்தை கிடையாது. ரிலாக்ஸ் பிரியா. இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்த? அப்படியே இரு, எல்லாம் சரியாயிடும். டேக் அ டீப் பிரெத். வாங்க. ஆ. காலிங் பெல். அம்மா ஆ, அம்மா என்ன? அம்மா என்னாச்சு? அம்மா டிஃபன்ல பண்ணிட்டல. ஆ, டீ போடச்சே. ஐயோ, அண்ணே ஆதித்யா ஆதித்யா அண்ணே. சொல்றத கேளு. ஆதித்யா அண்ணே. ஆ ஏய் பிரீதி என்ன பண்ற? போங்க. அனி அனி எல்லாம் ரெடில. டீ போடச்சல. ஏய் என்ன பண்ற? போ ஹெல்ப் பண்ணு போ. போறேன் போறேன். ஆதி இங்க பாரு. இன்னும் எல்லாம் ரெடி ஆகல. நான் வேணா ஒண்ணு பண்றேன். அவங்கள போயிட்டு நாளைக்கு வர சொல்றேன். அண்ணே நீ ஆணியே புடுங்க வேணாம். நானே போய் கதை திறக்கிறேன். ஆதி முதல்ல கெஸ்ட உள்ள வர சொல்ல. அங்கிள் சீனு உள்ள வாங்க. இவங்கள ஹாய் கௌதம். ஹாய் பிரியா. இந்த வாளோட அண்ணன் நான் தான். உள்ள வாங்க ப்ளீஸ். நில்லுங்க. உள்ள வாங்க.
நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிட்டு அம்மா. இவங்கள உள்ள கூட்டிட்டு போ. இத பிடி. சரிங்கம்மா. வித்யா கிச்சனுக்கு போ. உள்ள வாம்மா. முதல்ல பிரியாக்கு நானு ஆதித்யாவோட தாத்தாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒரு நிமிஷம், சார் எங்க இருக்காரு? நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. சரி. அம்மா வாங்க சார், வந்து உட்காருங்க. வாங்க. தாத்தா தாத்தா யாரடா அது? பிரியா வந்துட்டா. ஆ? எங்க இருக்கா? அங்க இருக்கா. எந்திரிங்க எந்திரிங்க. தேவயானி, இங்க பாரு, உன் மகனை ஐயோ, பாரு, தாத்தா, என்ன வந்து வாயை காக்கா மூடுங்க. பிடிச்சிட்டு இருக்கான். மாமா இவதான் பிரியா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சரி. ரொம்ப சந்தோஷம். மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன் கண்ணில் இருக்கிற பிரகாசத்தை பார்த்தே என்னால சொல்ல முடியும். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தகுதியானவதான். நல்லா இருமா, சந்தோஷமா இருக்கணும். பிரியா வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, நான் கொடுத்த அந்த வளையல நீ போட்டுக்கலையா? இல்ல அது தேவயானி, அவளுக்கு சம்மதம்னா அவ வளையல போட்டுக்கிட்டு வருவான்னு நீ சொன்னியே. ஆனா இவ, இதுக்கு என்ன அர்த்தம்? சம்மதமா இல்ல ஆண்டி, வெறும் நகையா இருந்தா நான் போட்டிருப்பேன். ஆனா நீங்க கொடுத்த நகை அதுக்கும் மேல. இது என் புகுந்த வீட்டுல கொடுத்த முத பரிசு. இன்ஃபேக்ட் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். என்னைக்கு இந்த உறவு நிச்சயமாயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த வலையில உங்க கையாலேயும் உங்க மருமகளுக்கு போட்டு விடுங்க. அப்பதான் இந்த வளையலுக்கும் இந்த உறவுக்கும் மரியாதை இருக்கும். அவ்வளவுதானே? எப்பவே என் கையால அந்த வளையல போட்டு விடுறேன். எங்க இருக்கு? அப்பா கிட்ட தான் இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு பிரியா, நானே போய் ஏய், வாங்கிக்கிறேன். நீ போய் வாங்கிட்டு வரா. இது பிடி. கடவுள் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வச்சுட்டாருன்னு நினைச்சுக்க.
சீக்கிரமாவே எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்துவேன்.